எல்லாரும் என்னால மதிப்பு வச்சு தளபதி விஜய் மேல ஒரு மரியாதை வச்சு நல்லாட்சி கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு என்னோடு பயணித்த 32 வருடம் மறுமலர்ச்சி திமுக பயணித்தார்கள். அவர்கள் என்னோடு எல்லாரும் வந்திருக்கிறாங்க. திருப்பூர் மாநகர, மாவட்டம், ஒன்றியம், நகரம் எல்லா கூண்டோடு மறுமலர்ச்சி திமுகவில் இருந்து என்ன இத்தனை ஆண்டு காலமா நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தோமோ அது தளபதி முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் நடத்தி காட்டியிருக்கிறார். இந்த 10 நாளா நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஊழல்லாம் ஆட்சி, நடைமுறையில சொல்வதை செய்வது யாரும் இல்லை. ஆனால் இவர் தமிழகத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டாக ஜாதி, மதம், பணம் கேட்டா ஒரு ஊர் எடுத்துட்டா ஒரு ஜாதியா நிக்கணும், இன்னொரு எடுத்துட்டா இன்னொரு ஜாதியா நிக்கணும், அத்தனையும் தவிடுபடியாக்கிய அன்புக்குரிய முதலமைச்சர் அவர்கள் நாங்கள் எதிர்பார்க்கின்ற கனவுகளை நிறைவேற்றி காட்டிய அன்புக்குரிய தளபதி முதலமைச்சர் அவர்கள் புரட்சிகரமாக நடத்தி கொண்டிருக்கிறார் என்று சொல்லி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மகளிரணி சேர்ந்த நண்பர்கள், மகளிரணி சேர்ந்த சகோதரிகள், இளைஞரணி நண்பர்கள், தொண்டர்படை நண்பர்கள், ஒன்றிய செயலாளர்கள், கவுன்சிலர்கள் அத்தனை பேரும் நமக்கு தகுந்த இடம் தாவாக்காதான், விஜய் அவர்கள் தான் நாம நினைக்கதை செய்கிறார்கள். இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர் சமுதாயம் அவர் தான் விரும்புறாங்க. நாம என்னவோ நினைத்தோம், நாங்க நினைச்சதெல்லாம் நடக்கல. இன்னைக்கு தளபதி விஜய் அவர்கள் நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் சமுதாயம் என்று சொல்வார்கள், ஆனால் சமுதாயம் எங்கும் நடப்பதில்லை. ஆனால் தளபதி விஜய் அவர்கள் நடத்தி காட்டி இருக்கிறார்கள். எடுத்துக்காட்டு என்று சொன்னால் அமைச்சரவையில் 60 வருட காலமாக பிராமியர் யாரும் இல்லை, ஆனால் 2 அமைச்சரவைகள் கொடுத்திருக்கிறார்கள். இதுதான் சமூக நலம், சமூக நீதி. சமூக நீதிக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருந்தால் தளபதி விஜய் அவர்கள் தான். இன்று நாடு போற்றுகின்ற தலைவருக்கு நாங்கள் எல்லாம் பணியாற்றுவதற்காக வருகை தந்திருக்கிறோம்.